தொடர்ந்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரியன். வணக்கம். இபிஎஸ்னுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பை கேட்டிருக்க கூடும். டிடிவி தினகரன் பற்றிய அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட விவகாரமும் சரி, அமித்ஷாவினுடைய சந்திப்பையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது எதை காட்டுகிறது? ஒரு கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி இந்த சந்திப்பை நடத்தி இருக்கிறாரா, அல்லது அந்த தலையீடு இல்லை அப்படிங்கறத ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கா? எந்த சூழ்நிலையில டெல்லி போனாருதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது செங்கோட்டையன் ஒரு ஒருங்கிணைப்புக்கான ஒரு குரலை கொடுக்கிறாரு. அவர் நீக்கப்படுகிறார், பதவி பிடுங்கப்படுகிறது. அப்போ அவர் டெல்லி போறாரு, அமித்ஷாவை பாக்குறாரு, நிர்மலா சீதாராமனை பாக்குறாரு. அது எடப்பாடிக்கு ஒரு ஷாக். அது ஆக்சுவலா நம்ம பதவி நீக்கின ஒருத்தரை அவங்க பாக்குறாங்கன்ட்டு. இப்போ அந்த சூழ்நிலையில என்ன அடுத்த நடவடிக்கை எடுக்கிறது இவருக்கு புரியல, கொஞ்சம் குழப்பத்துல இருக்கார். அதனால அவர் டெல்லி பயணத்தை மேற்கொள்றார். டெல்லி பயணத்தை மேற்கொள்றதுக்கு முதல் நாள் ராத்திரி என்ன பேசுறார்? துரோகிகளை சேர்க்க மாட்டேன், கட்சி ஆபீஸை உடைச்சவங்களை சேர்க்க மாட்டேன், எல்லாரும் நடு ரோட்ல நிப்பாங்க எல்லாம் பேசிட்டு தான் போறாரு. அப்போ அவருடைய உறுதியான ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கார். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. விலக்கப்பட்டவங்களையோ விலகினவர்களையோ சேர்ப்பதில்லை என்ற ஒரு முடிவுல இருக்கார். அதே எண்ணத்தோட தான் அவர் டெல்லி போறார். அவருடைய மிஷனே அது சம்பந்தப்பட்ட மிஷன் தான். அதை கம்ப்ளீட்டா அந்த விஷயத்தை பேச மாட்டேங்க, உட்கட்சி விஷயம் சொல்றாரு. அது நம்மளால புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அது சொல்ல வேண்டிய வெளியில அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஊடகங்கள் அதை பத்தியே பேசக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க எந்த சூழ்நிலையில் டெல்லிக்கு போறீங்கன்னு ஊடகங்கள் பேசதான் செய்வாங்க. நீங்க அங்க என்ன பேசிருப்பீங்கன்னு யூகத்துல பேசதான் செய்வாங்க. அதை மறுக்கிறது உங்களுடைய கடமை, நீங்க மறுத்துட்டு போங்க. ஆனால் ஊடகங்கள் இதை பத்தியே பேசக்கூடாது, எங்களை பத்தி தான் எப்போதும் பேசுறீங்கன்னா நீங்க தான் செய்தியை உருவாக்குறீங்க. நீங்க செய்தியை உருவாக்கும் போது உங்களை பத்தி பேசாத யாரை பத்தி பேசுவாங்க? நம்பர் 1 அது. சோ அதனால அவர் முகத்தை மூடிக்கொண்டு வந்தது இயல்பாக நடந்ததா கூட இருக்கலாம். அதை கொஞ்சம் சென்சேஷன் பண்ணிட்டாங்க மீடியான்றது கூட என்னுடைய கருத்தும் கூட. அது எடப்பாடி சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை கட்சி போல மூஞ்சியை தொடச்சிருக்கலாம், அந்த நேரத்தில் ஒரு படம் இருக்கு, வீடியோ எடுக்கப்பட்டிருக்கலாம். அது இயல்பாக நடந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அதை நம்ம பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு மீடியா எல்லாத்தையும் சென்சேஷன் பண்றதுனால அமித்ஷாவை பார்த்துட்டு வரும்பொழுது அவருக்கு உள்ள ஏதாவது ஒரு அவமானம் நடந்ததான்ற ஒரு கேள்வி எழுப்பும் போது தான் இந்த மூஞ்சியை தொடக்கிற விஷயம் முன்னாடி வரதை நம்ம பாக்குறோம். அதையே நம்ம விட்டுருலாம். எடப்பாடி சொல்ற விளக்கத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா தினகரனை பத்தி சொல்றதா என்னால உடனடியாக உடன்பாடு காண முடியல. 2011 அவர் கட்சிக்கு நீக்கப்படுறாரு. ஜெயலலிதா இறந்த போனதுக்கு தான் வரா இருந்தாரு. கரெக்ட், ஜெயலலிதா இறந்த போனதுக்கு தான் வராரு. சசிகலா அந்த பொறுப்பெடுத்துக்கிறாங்க, பொதுச் செயலாளர் மாறுறாங்க, முதலமைச்சர் கேண்டிடேட்டா வரதுக்கு ட்ரை பண்றாங்க. தர்ம யுத்தம் நடக்குது, பன்னீர்செல்வம் நடத்துறாரு. அதுக்கப்புறம் சசிகலா ஜெயிலுக்கு போறாங்க, இவர் முதலமைச்சர் ஆறாரு. நான் கேட்கிறேன், இவருக்கு உண்மையிலேயே ஜெயலலிதாவால் தினகரன் நீக்கப்பட்டார் அப்படின்னு இவர் நடிச்சாருன்னா, மனப்பூர்வமா எடப்பாடி நினைச்சிருந்தாருன்னா அந்த காலகட்டத்தை எதுக்கு தினகரன் தலைமையை ஏற்று நடந்துட்டாரு? ஜனவரியிலேருந்து மார்ச் வரையும் எதுக்கு தினகரன் தலைமையை ஏற்றுந்தாரு? இவரு மார்ச் மாசம் ஏன் ஆர்கே நகர் எலெக்ஷன்ஸ் தினகரனுக்காக பிரச்சாரம் பண்ணாரு எடப்பாடி. ஏன் நீங்க ஏத்துனீங்க? சசிகலாவும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தினகரனை ஏத்துனீங்க. அதுக்கப்புறம் பாஜக உள்ள தேர்தல் கமிஷன் கேஸ்ல தினகரன் ஜெயிலுக்கு போனது வேற விஷயம். நீங்க தினகரனை ஏத்துனதுக்கான காரணம் என்ன? அம்மா உங்களை விலக்கி விட்டுட்டாங்க சார், உங்களோட தொடர்பே கொள்ள முடியாது, நீங்க இருந்தீங்கன்னா உங்க தலைமை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க போக வேண்டியது தானே. உங்களை அப்ப கவுக்க நினைச்சது ஓபிஎஸ் தானே, தர்மயுத்தம் நடத்தின ஓபிஎஸ் தானே உங்களை கவுக்க பார்த்தாரு. 11 எம்எல்ஏக்கள் அவர் தான் வச்சிருந்தாரு. 18 எம்எல்ஏக்களோட போன தினகரன் உங்களை ஆட்சியை கவுக்க விரும்பல, அவர் முதலமைச்சரை தான் மாற்றணும்னு சொன்னாங்க, ஆட்சியை கவுக்க விரும்பல. அதனால வரலாறு கொஞ்சம் ஒழுங்கா பார்த்தாங்கன்னா எடப்பாடி அந்த காலகட்டத்தில் அவருக்கேற்ற சுயநலமான அரசியல் அவர் பண்ணியிருக்காருன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். அதனால பாயிண்ட் என்னன்னா, நீங்க டெல்லிக்கு போறீங்க, நீங்க வெளியில நடந்ததை சொல்றீங்க, சொல்லாது இருக்கீங்க, அது வேற விஷயம். ஆனால் உங்க உட்கட்சி பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க விலகி போனவங்களை சேர்க்காது இருக்கிறது உங்க விருப்பம். அதனால ஏற்படுற நஷ்டமோ கஷ்டமோ அது உங்களை சார்ந்தது ஆக்சுவலா. ஆனால் அதை பத்தி விவாதமே பண்ணக்கூடாது, ஏன் ஏடிஎம்கே பத்தி விவாதம் பண்ணீங்கன்னு கேட்கறதுக்கான அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா நீங்க தான் செய்தியை உருவாக்குறீங்க. அதனால எடப்பாடி அவர்கள் இப்ப ஒரு விஷயத்தில் தெளிவாயிட்டார். நான் நீக்கிறவங்க தான் உள்ள வர முடியாது, தினகரனும் என்டிஏக்குள்ள வர முடியாது. அமித்ஷாவும் எனக்கு ஃபுல் உரிமை கொடுத்துட்டாரு, எங்க விஷயத்துல அவர் தலையிட மாட்டார்னு எடப்பாடி சொல்லிட்டார். இனிமே நம்ம புரிஞ்சுக்கலாம். இனிமே சம்பந்தப்பட்டவங்க தினகரனோ ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ இல்ல செங்கோட்டையனோ அவங்க தனி வழியை பார்த்துக்கொண்டு அவர்கள் எப்படி இந்த அதிமுகவை எடப்பாடி இடமிருந்து மீட்பது என்பது குறித்து அவங்க தனி வழியில பயணம் செய்து அவர்கள் முடிவு செய்து கொள்ளலாம் என்பதுதான் இன்னைக்கு எடப்பாடியோட பேட்டியிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிற விஷயமா பாக்குறேன். நன்றி திரு பிரியன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. அப்படிப்பட்ட நிலைமைக்கு இன்னைக்கு அரசியல் போய்விட்டது. இனிமேல் நான் பொதுச் செயலாளர் ரெஸ்ட் ரூம் போனா பத்திரிகையில் உடனே இந்த ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போக வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அச்சத்தின் அடிப்படையில் சொல்றேன். இதுல என்ன இருக்குது? இது ஏன் இவ்வளவு பெருசு பண்ணி இத முதலமைச்சர் இதில் பேசுறாரு, எங்க கூட்டத்தில் பேசுறாரு, கரூர் கூட்டத்தில் பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி முகத்தை மறைத்துக் கொண்டு வெளியிலே செல்வதற்கு என்ன காரணம்? நான் தான் பகிரங்கமாக உள்ள போனேன்ல,
செய்தியை வெளியிட்டுவிட்டு மாண்பு உள்துறை அமைச்சரை இந்த நேரத்தில் இந்த தேதியில் போய் பார்க்கிறேன் என்று செய்தி வெளியிட்டு எல்லா ஊடகத்திலையும் அந்த காட்சி வந்தது. நான் காரில் போற காட்சி வந்தது. சொல்லிட்டு தானே போனேன். ஒரு முதலமைச்சர் எதை பேசுவது என்று தெரியாம பேசுகின்ற முதலமைச்சர். அதனாலதான் பொம்மை முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறார். எதை பேசணும், எதையும் பேச முடியாது. சரக்கு இல்ல. எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் சொல்வதற்கு அவரிடத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. நாங்கள் அப்படி நடக்கவும் இல்லை. எங்களுடைய ஆட்சியில் சிறப்பான ஆட்சி கொடுத்தார். அதனால அந்த ஆட்சியில் எந்த குற்றமுறையும் கண்டுபிடிக்க முடியல. அது மாதிரி அதை விட்டு இப்படி சிறுபிள்ளைத்தனமாக இப்படிப்பட்ட இந்த காட்சியை வைத்துக் கொண்டு பேசுவது ஒரு முதலமைச்சருக்கு அழகல்ல. அது மட்டும் இல்ல, அதே கரூர்ல முப்பெரும் விழா நடந்த பொதுக்கூட்டில் அவர் கலந்துக்கிறார். அங்க என்ன பேசுறாரு? திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ரோடு போட்டா ரோடு போட்டுருங்கிறார். இப்போ அதே செந்தில் பாலாஜி அதே கரூர்ல எப்படி பேசினார் என்பதை நாட்டு மக்கள் பத்திரிகையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாற்றினப்போ இவரை மட்டும் என்னடா ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதை விட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை 15 முறை ஏற்கனவே மாற்றி அமைச்சாங்க. அப்பெல்லாம் அவரை மாத்தல, சீனியர் அமைச்சர்லாம் மாத்தினாங்க. ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரம் மாத்தல. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேண்டிய. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க, டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி, ஜிஎஸ்பி கருவி. அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்துடன் எடுத்து பேசினேன். இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது. அது மட்டும் இல்ல, பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. அது மட்டுமா, அது மாதிரி நிறைய இருக்குது. இப்படிப்பட்டவரை யார் சொன்னது? இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் அமைச்சராக இருந்த பொழுது, அவர் எதிர்க்கட்சியில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இருந்த பொழுது சொன்ன கருத்து. இப்ப அதுக்குள்ளேயே புனிதமாயிட்டாரா? இப்ப எத்தனை வழக்கு அவர் மீது, எவ்வளவு பிரச்சனை? அவரே ஊழல்வாதின்னு சொன்ன பிறகு அந்த ஊழல்வாதிக்கு இவர் எப்படி அமைச்சர் கொடுத்தாரு? நாம சொல்லல, ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து. நீங்க எல்லா பத்திரிகைகள் வந்து ஊடகத்தில் வந்திருக்கு. நினைவூட்டத்தான் இதை நான் கொண்டாடுறேன். ஒரு முதலமைச்சர் அவரே எதிர்கட்சியில் இருக்கும்போது ஊழல்வாதி என்று சொன்னவரை இவர் எப்படி அமைச்சரவையில் அமைச்சராக கொடுத்து சிறந்த இலாக்கா கொடுத்திருக்கார், பெரிய இலாக்கா கொடுத்தார். மின்சாரத்துறை கொடுத்தார், ஆயத்துறை கொடுத்தார். ஏன் அந்த கட்சியில் வேற ஆளே இல்லையா? மூத்த தலைவர்களே இல்லையா? கொடுப்பதை கொடுத்து பெறுவதை பெற்றார் திரு செந்தில் பாலாஜி. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்டவர்களையும் எங்களை விமர்சனம் பண்ணுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது, அருகதையும் கிடையாது. ரகுபதி சொல்றார், விசுவாசத்தை பத்தி சொல்றார். விசுவாசம் என்றால் என்ன விலை என்று கேட்கின்ற ரகுபதி அவர்களே, நீங்க எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுகவை தோற்றுவித்த பொழுது தீய சக்தி திமுகவை விரட்ட வேண்டும் என்றுதான் அந்த கட்சியை துவக்கினார். அதன் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேட்பாளராக போட்டியிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி உங்களை எம்எல்ஏ ஆக்கினாங்க. பிறகு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாள்
உங்களை அமைச்சராக்கி இந்த நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டார். உங்களை அமைச்சராக்கி அடையாளம் காட்டப்பட்ட காரணத்தினால்தான் திமுகவில் நீங்கள் போய் சேருவதற்கு இடம் கிடைத்தது. அதை அந்த நன்றியை மறந்து எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் எந்த அருகதையும் ரகுபதிக்கு கிடையாது. அதே போல இன்றைய தினம் பேசுறார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஏதோ நான் முகத்தை மறைச்சிட்டு வந்த மாதிரி பேசுறேன். முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு எல்முனை அளவும் இல்லை. முகத்தை துடைத்தே நீங்கள் பத்திரிகையில் அதை சரியான முறையில் எடுத்து காண்பிக்கிற விதமாக காண்பித்து விட்டீர்கள். அது ஒரு விருப்பான செய்தியை உங்கள் பத்திரிகை வேண்டும் என்று எடுத்ததாக நான் பார்க்கின்றேன். இதே ஸ்டாலின் அவர்கள் நான் பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது சட்டை கிழித்துக் கொண்டு வெளியிலே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார். உங்களுக்கு நன்றாக தெரியும். யார் சட்டை கிழித்துக் கொண்டு வருவார்கள்? மணலை பாதிக்கப்பட்டவர்கள் தான் சட்டை கிழிச்சிட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் வந்தவர் என்னை பற்றி பேசுவதற்கு எந்த விதம் தார்மீகம் கிடையாது. அதோட பத்திரிகையாளர்களை ஊடக நண்பரை நான் கேட்டுக்கொள்வேன். எல்லாம் அண்ணா திமுகவில் நான் இரும்புனா விவாதம் மேட, தும்புனா விவாதம் மேட, அது ஒரு ஆக்கிபட்டு வச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. ஆளுங்கட்சியா இருக்கு போல, முதலமைச்சா இருக்கு போது தான் பேசுறீங்க. எனக்கு எதிர்கட்சியா இருக்கு. சும்மா 8 ஆண்டு காலம் என்னை பற்றியே இந்த ஊடகத்திலையும் பத்திரிகைகளும் நீங்க வாத மேடையில் வச்சும் பத்திரிகைகளையும் ஒளிபரப்பையும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் என்னை அடையாளம் காட்டிட்டு இருக்கேன். பரவாயில்ல, நன்றி. ஆனால் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. கிட்னி முறைகேடு நடந்திருக்கு. வறுமையை மையமாக பண்ணினோம், மையமாக வைத்து, வறுமையை மையமாக வைத்து கிட்னியை முறைகேடாக திருடப்பட்டதாக செய்திகள் வெளிவந்து, பத்திரிகை ஊடகத்தில் வெளிவந்து, இந்த அரசாங்கமே அது ஒரு குழு அமைத்து அதை சோதனை நடத்தி நடந்தது உண்மை என்று வெளியிட்டிருக்காங்க. அது யார் நடந்தது? திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனையில் நடந்ததால்தான் இந்த பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வந்திருக்குது. அதில் அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறதை அனுமதி மட்டும் ரத்து பண்ணிருக்காங்க. அதற்கு மேல் முறைகேடு நடந்ததற்கு எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவமனை என்ற ஒரே காரணத்திற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் மாநில அரசு அந்த நிறுவனத்தின் மீது, அந்த மருத்துவமனை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது. இது எவ்வளவு பெரிய மோசடி. அதே போல நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பத்திரிகையில் ஊடகத்தில் வந்த செய்தி, ஒரு பெண்மணி தன் வறுமையின் காரணமாக தன்னுடைய கெட்டிய சில பேர் ஆசை காட்டி, பணத்தை ஆசை காட்டி வறுமை மையமாக வைத்து அவர்கள் அதை கிட்னியை எடுக்க முயற்சிக்கின்ற பொழுது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்திருக்கிறார். அதையும் அந்த பெண்மணி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வெளிப்படுத்தினாங்க. ஏதாவதுக்கோ வழக்கு போடுகின்ற இந்த அரசாங்கம் இது ஏன் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கல? இது எவ்வளவு பெரிய நாட்டிற்கு ஒரு கேடு. இதெல்லாம் சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, மாண்புமிகு உள்துறை அமைச்சரை சந்தித்து இன்றைக்கு தேசத்திற்காக பாடுபட்டவர், தேசத்துக்காக உழைத்தவர், அப்படிப்பட்ட அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில்